அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம். ஓகே, நாங்க இலக்கணம் ஸ்டார்ட் பண்ணணுமே. நாங்க அதுல 12 யூனிட் படிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் டேர்முக்குரியது. நாங்க இன்னைக்கு இலக்கணம் ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, சரியா? ரியாஸ், ருக்கையா, ஹனா விளைச்சு தானே? சரி சார். ஓகே. மண்வெட்டியில் மண்ணை வெட்டுவது இரும்பு தகடு தான். அதாவது சொல்லின் இலக்கணம் பற்றி பார்க்கிறோம் நாங்க. அதில் உள்ள மரப்பிடி மண்ணை வெட்டவில்லை. ஆனால் மரப்பிடி இல்லாமல் மண்ணை வெட்ட முடியுமா? முடியாது. ஆகவே மண்வெட்டியில் இரும்பு தகடும் வேண்டும், மரப்பிடியும் வேண்டும். பயன் இல்லாதது என்று அந்த மரப்பிடியை விடக்கூடாது. சொற்களிலும் அதே போல் பொருள் உள்ள சொற்களும் உண்டு, பொருள் இல்லாத சொற்களும் உண்டு. பொருள் இல்லாத சொற்கள் என்று சிலவற்றை நீக்கிவிட்டால் நன்றாக பேசவும் முடியாது, எழுதவும் முடியாது. மொழி பயன் இல்லாமல் போகும். ஆகவே என்ன சொல்ல வராங்கன்னா, இப்ப பேர்ச்சொல், வினைச்சொல் இவற்றுக்கு நேரடியாக பொருள் நாங்க பார்க்கலாம். ஆனா இடைச்சொல், உரிச்சொல், இடைச்சொல்லுக்கு நாங்க பொருள் பார்க்க இயலாது. பொருள் இல்லை. ஆகவே இடைச்சொற்கள் இல்லாமல் எங்களுக்கு மொழியை கொண்டு செல்ல முடியாது என்ற விஷயத்தைத்தான் இங்க சொல்ல முற்படுறாரு. அண்ணன் தம்பியை கண்டான் என்பது ஒரு வாக்கியம். அந்த வாக்கியத்தில் 3 சொற்கள் உள்ளன. அண்ணன், தம்பி, கண்டான் என்பவை. அந்த 3 சொற்களும் பொருள் உண்டு. ஆனால் தம்பியை என்பதில் உள்ள ஐ என்பது என்ன? அதற்கு பொருள் உண்டா? ஐ என்றால் யானையா, பூனையா, பெயரா, வினையா ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படியானால் பயனில்லாதது என்று அதை விட்டு விடலாமா? அதுவும் முடியாது. விட்டுவிட்டால் அண்ணன் தம்பி கண்டான் என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும் போது யார் யாரை கண்டார் என்பது தெரியவில்லை. பேசியும் பயனில்லாமல் போகிறது, எழுதியும் பயனில்லாமல் போகிறது. ஆகவே இன்னது என்று தெரியாத அந்த ஐ கட்டாயம் வேண்டியதாக இருக்கிறது. இதுவும் ஒரு சொல்தான். இது போன்று எத்தனையோ சொற்கள் மொழிக்கு பயன்படுகின்றன. இவற்றையெல்லாம் இடைச்சொல் என்று சொல்வார்கள். இவற்றை இலக்கணம் என்று சொல்லப்படும் பாடத்தில் கற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெயர்ச்சொல், வினை சொல்லுக்கு பொருள் இருக்கு. அதுல சேர்ந்து இடைச்சொல் வந்தால்தான் அதுக்கு சரியான பொருளை தரும் என்றதைத்தான் நான் இங்க பார்க்கிறோம். முன்னோர்கள் இப்படி பேசினார்கள், இப்படி எழுதினார்கள் என்று நமக்கு தெரிவிப்பது இலக்கணமாகவே அதை தெரிந்து கொண்டால் நல்லது தானே. வீட்டின் எதிரில் பெண் ஒருத்தி கோலம் போடுகிறாள். அவள் தன் கையா தன் கையில் இருக்கும் மாவை அவசர கோலமாக அள்ளி தெளிக்கவில்லை. முன்னமே எண்ணிக்கொண்டு திட்டமிட்டு அங்கே புள்ளிகளை வைத்து பிறகு வளைவாக கோடுகளை இருக்கிறாள். அதன் பிறகு பார்த்தால் கோலம் அழகாக தெரிகிறது. முன்னமே திட்டமிட்டு பழகாவிட்டால் அவளால் என்ன செய்ய முடியும்? கொண்டு வந்த மாவை கண்டபடி கொட்டிவிட்டு போக வேண்டியதுதான். கோலம் போடுவதற்கு அப்படி திட்டம் பயன்படுகிறதோ அதுபோல் சொற்களை பேசுவதற்கும் எழுதுவதற்கும் இலக்கணம் பயன்படுகிறது. ஆனால் இலக்கணம் வேண்டுமே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டியதில்லை. மற்றவர்களைப் போல் பேசியும் எழுதியும் பழகிவிட்டால் இலக்கணம் தானே வந்துவிடும். கோலம் போடுகின்ற பெண் எப்படி போடுவது என்று கவலையோடு நிற்பதில்லை. மற்றவர்கள் போடுவதை பார்க்கிறாள். அவர்களைப் போல் தானும் போடுகிறாள். முதலில் கொஞ்சம் தடுமாறுகிறாள். பிறகு பழக பழக திறமை பெற்று விடுகிறாள். அதன் பிறகு அவள் அறியாமலே அவளுக்கு கை மாவை எடுத்து அழகாக கோலங்களை போட்டு விடுகிறது. அதுபோலவே ஒருவர் நன்றாக பேசவும் எழுதவும் பழகிவிட்டால் அவர் அறியாமலே இலக்கணத்தில் வல்லவர் ஆகிவிடுகிறார். ஆகவே இந்த இலக்கணம் ஒன்று சொல்றது என்னண்டா பிள்ளைகள், இப்ப திணை, பால், எண், இடம் என்பவற்றுக்கு இயைபாக நாங்க பேசுவது எழுதுவது தான் இந்த இலக்கணம் என்று சொல்றோம். இப்ப நாங்க அந்த இலக்கணத்தை எப்படி ஆரம்பத்துல படிச்சுட்டா அல்ல பிள்ளைகள் எல்லாம் இலக்கணத்தை படிச்சுட்டா பேச தொடங்குதண்டா இல்ல. மூத்தோர்கள் எவ்வாறு பேசுகிறார்களோ அதனை பார்த்து சிறியவர்கள் பேசுகிறார்கள். மூத்தவர்கள் இலக்கணத்தோடு பேசுகிறார்கள். அதே மாதிரி சிறியவர்களும் புதுசாக பேச தொடங்குகின்றவர்களும் அதை போல பேசி இலக்கணமாகத்தான் பேசுகிறார்கள். படித்தவர்களுக்கு தான் இலக்கணம் தெரியும் என்று பொதுவாக பலரும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அது தவறு. படிக்காத மக்களும் பேசுகிறார்கள் அல்லவா? ஆகவே அவர்களுக்கு இலக்கணம் தெரியும்.
அண்ணனும் தம்பியும் வந்தான் என்று படிக்காதவர்கள் யாரும் பேசுவதில்லை. அண்ணனும் தம்பியும் வந்தார்கள் என்றுதான் அவர்களும் பேசுகிறார்கள். நாளைக்கு வந்தேன், நேற்று வருவேன் என்று படிக்காதவர்களிடம் சொன்னால் அவர்கள் கேட்டு சிரிப்பார்கள். மரம் விழுந்தான், அவர்கள் வந்தது என்று சொன்னாலும் சிரிப்பார்கள். உங்களுக்கு தமிழே தெரியவில்லை என்று சொல்லிவிடுவார்கள். திணைப்பால் திணைப்பால் என் இடம் முதலான இலக்கணங்கள் படித்தவர்களுக்கு மட்டும் தெரியும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். படிக்காதவர்களுக்கும் தெரியும். அதனால்தான் படித்தவர்கள் பிழையாக பேசினாலும் படிக்காதவர்கள் சிரிக்கிறார்கள். உண்மையை சொல்ல போனால் இலக்கணத்தில் சில பகுதிகள் படித்தவர்களை விட படிக்காதவர்களுக்கு நன்றாக தெரியும். இலக்கணம் அறிந்தவர்கள் சைக்கிள் செய்கிறவர்களை போல உள்ளவர்கள். இலக்கணம் படிக்காமலே நன்றாக பேசுகிறவர்கள் சைக்கிள் விடுவர்களை போன்றவர்கள். சைக்கிள் செய்கிறவர்களை விட சைக்கிள் விடுபவர்களுக்கு அதனுடைய அருமை பெருமை நன்றாக தெரியும். படித்தவர்கள் சிலர் எழுதும் போது அப்போது ஒருவள் வந்தாள் என்று எழுதுகிறார்கள். ஒருவள் எனும் சொல் தமிழில் இல்லாத சொல், தவறான சொல். நாட்டுப்புறத்து மக்கள் யாரும் ஒருவள் என்று பேசவே மாட்டார்கள். படிக்காதவர்கள் பேசும்போது முயற்சி செய்கிறான் என்று பேசுகிறார்கள். படித்தவர்கள் சிலர் பேசும்போது எழுதும் போது முயற்சிக்கிறான் என்று குறிப்பிடுகிறார்கள். அதுவும் தமிழுக்கு ஒத்து வராத பிழையான சொல்தான். இப்படி எத்தனையோ இலக்கண தவறுகள் படித்தவர்களிடம் உண்டு. படிக்காதவர்களுக்கும் இலக்கணம் எப்படி தெரியும் என்று நீங்கள் கேட்கலாம். பலரும் பேசி பேசி இந்த சொல்லை இன்ன இடத்தில் இப்படித்தான் வழங்க வேண்டும் என்று ஒரு அமைப்பு ஏற்பட்டு விடுகிறது. அந்த சொல்லை பேச கொள்ளும் போதே அவற்றின் அமைப்பு மனதில் பதிந்து விடுகிறது. அந்த அமைப்பு தான் இயற்கையான இலக்கணம். அவர்கள் என்னும் சொல் பலரை குறிக்கிறது. அதோடு வினை சொல்லை சேர்க்கும் போது பலரை உணர்த்தும் வினை சொல்லாகவே சேர்க்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் வந்தது என்று சொல்லாமல் அவர்கள் வந்தார்கள் என்று சொல்கிறார்கள். இவற்றையெல்லாம் தெளிவுபடுத்துவதற்குத்தான் இலக்கணம் எழுதியிருக்கிறார்கள். திணை, பால், என்னிடம், வேற்றுமை, காலம், முற்று, எச்சம், எழுவாய், பயனிலை முதலான பெயர்களை வைத்து சொற்களின் இலக்கணத்தை ஆராய்கிறார்கள். எழுவாயின் திணைப்பால் பயனிலையின் திணைப்பாலோடு ஒத்திருக்க வேண்டும் என்றும், இன்ன வேற்றுமை உருபு இப்படி முடிய வேண்டும் என்றும், எச்சம் எவ்வாறு முற்றோடும் பெயரோடும் முடிய வேண்டும் என்றும் பலவாறு விரிவாக எழுதியிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் கற்றுக்கொண்டால் நல்லதுதான். சைக்கிள் நன்றாக ஓட்ட கற்றுக்கொண்டவர் சைக்கிள் எப்படி செய்கிறார்கள் என்றும் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார். அதுபோல் நீங்களும் பேசியும் எழுதியும் பழகிய தமிழ் சொற்கள் என்ன இலக்கணத்தோடு அமைந்திருக்கின்றன என்று தெரிந்து கொள்ள ஆசைப்படுவது இயற்கை. ஒவ்வொரு மொழிக்கும் இலக்கணம் ஒவ்வொரு வகையாக இருக்கும். மொழிகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது எவ்வளவோ வேடிக்கையான உண்மைகளில் எல்லாம் தோன்றும். குழந்தை பேசுகின்ற பேச்சையும் நாம் பேசுகிற பேச்சையும் ஒப்பிட்டு பாருங்கள். நாம் எனக்கு என்று சொல்கிறோம், குழந்தை நானுக்கு என்று சொல்கிறது. நாம் உனக்கு என்று சொல்கிறோம், குழந்தை நீக்கு என்று சொல்கிறது. அதே குழந்தை வளர்ந்த பிறகு நானுக்கு, நீக்கு முதலான சொற்கள் தவறானவை என்று தெரிந்து கொள்கிறது. மற்றவர்கள் எனக்கு, உனக்கு என்று பேசுவதை கவனிக்கிறது. தன்னைத்தானே திருத்திக் கொள்கிறது. பிறகு நம்மை போலவே எனக்கு, உனக்கு என்று தவறு இல்லாமல் பேசுகிறது. அந்த தவறு எப்படி திருந்தியது? இலக்கணம் படித்து அதனால் திருந்தவில்லை. மற்றவர்கள் பேசுவதை கேட்டு அவர்கள் போல் பேசி மதிப்பு பெற வேண்டும் என்று ஆசையால் திருந்தியது. சின்ன குழந்தை தலைமயிரை சரியாக வாரிக்கொள்வதில்லை. குழந்தையும் முகத்தையும் நன்றாக கழுவிக்கொள்வதில்லை. ஆனால் வளர்ந்த பிறகு மற்றவர்கள் ஒழுங்காக அழகுபடுத்திக் கொள்வதை பார்த்து தானும் தலைமயிரை வாரிக்கொள்கிறது, முகத்தை அழகுபடுத்திக் கொள்கிறது. மற்றவர்களை போல் ஒழுங்காக மதிப்போடு வாழ வேண்டும் என்று ஆசைதான் அதற்கு காரணம். சொற்களை பேசும் போதும் இந்த ஆசைதான் திருத்தமாகவே பேச செய்கிறது. அதனால் தான் சொற்களில் இலக்கணம் மக்களுக்கு இயல்பாக தெரிந்து விடுகிறது.
சொற்களின் இலக்கணத்தை பொறுத்தவரையில் இன்னொன்றை கவனிக்க வேண்டும். குழந்தைகளின் பேச்சில் தவறு உண்டு என்றும் வளர்ந்தவர்களின் பேச்சில் தவறு இல்லை என்றும் சொல்லிவிட முடியாது. அவர் அவருக்கு, இவர் இவருக்கு, தாய் தாய்க்கு என்பவை போல நீ நீக்கு, நான் நான்கு என்று சொல்ல வேண்டும். அதுதான் பொருத்தம். குழந்தை ஒன்று பேசும்போது பிழை பிடிக்கிறோம். உனக்கு எனக்கு என்ற சொல்லி திருத்துகிறோம். உண்மையாக பார்த்தால் உனக்கு எனக்கு என்ற சொற்கள் தவறாக மாறிவிட்ட சொற்கள் என்பதை உணரலாம். ஆங்கில நாட்டிலும் கோ, பை முதலான சொற்கள் இறந்த காலமாக கொண்ட வெண்ட் என்ற போட் போன்ற சொல்லாமல் கொயிட், பைட் என்று ஆங்கில குழந்தைகள் பேசுகின்றனவாம். வளர்ந்த மக்கள் பேசும் சொற்கள் ஒழுங்கு இல்லாமல் தோன்றிய போதும் அவைகளையே குழந்தைகளும் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. வல்லவன் வகுத்ததே வாய்க்கால். சொல்வார்க்கு உள்ளவர்கள் பேசும் சொற்களே செல்வாக்கு உள்ளவர்கள் பேசும் சொற்களே சொற்கள். மீட்டர், லீட்டர் முதலியவை போல சொற்களின் இலக்கணத்தை அளந்து தரக்கூடிய பொதுவான கருவி ஒன்று இல்லை. இங்கே பெரும்பாலானோர் இட்டதே சட்டம். அதைத்தான் மரபு என்று சொல்கிறார்கள். இது இலக்கணத்தில் ஒரு முக்கியமான பகுதி. நாய்க்கன்று பசுக்குட்டி என்று சொல்லாமல் நாய்க்குட்டி பசுக்கன்று என்று சொல்ல வேண்டும். இப்படி சொற்களில் இலக்கணத்தில் எவ்வளவோ கற்றுக்கொள்ள வேண்டியவை உள்ளன. ஆனால் அதற்காக அஞ்ச வேண்டியதில்லை. வளர்ந்தவர்கள் பேசுவதை பார்த்து பேசினால் போதும். கற்றவர்கள் எழுதுவதை பார்த்து எழுதினால் போதும். நம்மை அறியாமலே இலக்கணம் நம் மனதில் பதிந்து விடும். இப்ப இலக்கணம் என்றா என்னன்ற ஒரு பேசிக்கை நாங்க இதுல பார்த்திருக்கிறோம். இலக்கணம் என்றது தானாக எல்லாரும் கற்றுக்கொண்டு பேச வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. அதாவது மூத்தவர்கள் சான்றோர்கள் எவ்வாறு பேசுகிறார்கள், எவ்வாறு எழுதுகிறார்கள் என்றதை பார்த்து அதை போல செய்தால், அது போல நாங்க பேசினா, அது போல எழுதினாவே இலக்கணம் முழுமையாக வந்துவிடும் என்றதுதான் இந்த கட்டுரை சொல்ல முற்படுகிற விஷயம். இலக்கணம் என்பது தனியாக படிக்கிற ஒரு விஷயம் இல்லை. நாங்க இலக்கணப்படிதான் பேசிக்கொண்டும் எழுதி கொண்டும் இருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இலக்கணம் என்றது ஒரு சரளமான விஷயம் என்றதுதான் இந்த கட்டுரை உங்களுக்கு சொல்லுகிறது. ரைட். இப்ப பாருங்க, பந்தி அமைத்தல் என்ற பகுதியை பார்க்க போறோம். பந்தி அமைத்தல் பற்றி விளக்கம் தரப்பட்டது, அதாவது கிரேட் 10ல. இந்த பந்தி அமைத்தல் பற்றிய சில மேலதிக தகவல்களை பயிற்சிகளும் தரப்பட்டுள்ளன. பின்வரும் பந்திய அவதானியங்கள்: நீரிலிட்டு அவித்தல், அவித்து வேக வைத்தல், வறுத்து அவித்தல், சுடுதல், வற்றலாக்குதல், எண்ணெய் இட்டு பொரித்தல், வேக வைத்து ஊற வைத்தல் ஆகியன சமையல் முறைகள். நகர்ப்புறம் மயமாதல், தொடர்பு சாதனங்களின் விளம்பர தன்மை, பொருளியல் வளர்ச்சி, பயண அனுபவங்கள் ஆகியவை காரணமாக கடந்த ஒரு நூற்றாண்டு காலத்துக்குள் தமிழர்களின் உணவு முறை மிக பெரிய அளவில் மாறுதல் அடைந்திருக்கிறது. நிகழ்கால உணவு பழக்க வழக்கங்களில் உடல் நலம் குறித்து அக்கறையை விட சுவை குறித்த பார்வையை ஆளுமை செலுத்துகிறது. இது ஒரு பந்தி. மேலுள்ள பந்தியின் தலைமை கருத்து கடந்த ஒரு நூற்றாண்டின் தமிழர்களின் உணவு முறை பெரிதும் மாறுதல் அடைந்திருக்கிறது என்பதாகும். தலைமை கருத்தை வளர்த்தெடுப்பதற்கு வாசிப்போர் மனதில் அக்கருத்து ஆழமாக பதிவதற்கும் துணை கருத்துக்கள் உள்ளன. உதாரணம் காட்டல், நியாயங்கூறல், விளக்கம் அளித்தல் என்பவற்றின் ஊடாக தலைமை கருத்து விவரித்து தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இதே போல் ஒரு பந்தியை அமைத்தல் வேண்டும். அப்ப பந்தி என்று சொல்றது, ஒரு பந்தியில நாங்க என்னதை சொல்ல முற்படுகிறோம் என்றதை ஆரம்பத்துல நாங்க ஊகித்து கொண்டு அந்த சொல்ல முற்படுகிற விஷயத்த சரியாக உறுதியாக சொல்றதுதான். அதற்கான ஆதாரங்களை முன்வைத்து கொண்டு அதற்கான எடுத்துக்காட்டுகளை, உதாரணங்களை, முன்னே நடந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டு சொல்வதுதான் இந்த பந்தி அமைத்தல். ஒரு பந்தியில ஒரு விஷயம் சொல்லப்பட வேண்டும் என்றதை நீங்க சொல்லியிருக்கிறாங்க. பின்வரும் பந்திகளை அவதானியங்கள். அவற்றின் தலைமை கருத்தையும் துணை கருத்தையும் இனங்கண்டு எழுதுங்கள். 19ஆம் நூற்றாண்டில் சிறப்புற்று விளங்கிய ஆறுமுக நாவலர் தமிழ் வளர்ச்சிக்கு செய்யுளிலும் உரைநடையே அவசியம் என வலியுறுத்தினார்.
கிறிஸ்துவ மத பிரசாரத்தால் அக்கால சைவ சமயத்துக்கு உண்டான தளர்ச்சியை நீக்க 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 சென்னையில் அச்சு எந்திர சாலை ஒன்றை அமைத்து பல நூல்களை திருத்தமாக பதிப்பித்தார். பெரிய புராணம், திருவிளையாடற் புராணம், கட்டுரைகள், கண்டனங்கள், மாணவர் நூல்கள் முதலியவற்றை உரைநடைகளில் எழுதினார். இவ்வுரைநடைகளில் பழமையில் புதுமையும் கம்பீரமும் எளிமையும் அமைந்தன. இதனால் அவர் வசன நடை கைவைந்த வல்லாளர் என பாராட்டப்படுகிறார். இந்த பந்தியில் இருக்கிற பிரதான கருத்தையும் துணை கருத்தையும் நீங்க எழுதுங்க பிள்ளைய, கண்டுபிடிங்க பாப்போம். ஓகே, பயிற்சி செய்யுங்க. யாராவது கண்டுபிடிச்சீங்களா இதுல தலைமை கருத்து என்னன்னு? இதுல ஒரு பிரதான விஷயத்த சொல்லிட்டு அதற்கு பொருத்தமான உதாரணங்களை காட்டியிருக்கிறாங்க. அந்த பிரதான விஷயம் என்னன்னு கண்டுபிடிச்சீங்களா? உரைநடைய வலியுறுத்த அறவாசி சரி. அதை வலியுறுத்தினவர் யாரு? ஓ, அப்ப ஆறுமுக நாவலர் தமிழ் வளர்ச்சிக்கு உரைநடைதான் மிக முக்கியமானது என தெரிவித்தார் என்றதான் பிரதான கருத்து. அதுல துணை கருத்துக்களாக என்ன சொல்லியிருக்கிறார்? அதுக்காக வேண்டி அவர் சைவ சமய சித்தாந்தங்கள் எழுதியிருக்கிறார், கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு, மற்ற அச்சு இயந்திரங்களை அவர் அச்சு இயந்திர சாலையை உருவாக்கினார். இதுதான் துணை கருத்து. எழுதுங்க பிள்ளை.
சரியா பிள்ளைகள் எழுதியாச்சா? எழுதின ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. தலைமை கருத்தின் ஒருக்க சொல்றேன். தலைமை கருத்து என்னன்னா, இப்ப பாருங்க, ஆறுமுக நாவலர் தமிழ் வளர்ச்சிக்கு செய்யுள் செய்யுளை விட உரைநடையே அவசியமானதென்று வற்புறுத்தினார் என்றதுதான் இதுல பிரதான கருத்து. செய்யுள் நடையை விட தமிழ் வளர வேணுமென்றா உரைநடைதான் இருக்க வேணும் என்று கூறினவர் தான் இந்த ஆறுமுக நாவலர். ஆறுமுக நாவலர் இதனை கூறினார் என்றுதான் தலைமை கருத்து. அதை சொல்றதுக்கு தான் என்ன செஞ்சிருக்கிறார் அவரே. இந்த இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவரு உரைநடையில எழுதியிருக்கிறார். மற்றது அச்சியந்திரத்தை உருவாக்கினார் என்றதுதான் துணை கருத்து. சரியா? பேசுங்களேன் பிள்ளையே. அபீபா, ஆயிஷா மேனால் எழுதிட்டீங்களா? சஃபியா? ரைட். அடுத்தது பாருங்க. இத இத நீங்களே கண்டுபிடிக்கணும். கவனி கொஞ்சம். சிவசம்பு புலவரின் கீர்த்தனைகள் ஈழத்தமிழ் பாரம்பரிய கவிதை மரபையும் கீர்த்தனை மரபையும் இணைப்பனவாய் அமைந்துள்ளன. அத்துடன் ஆன்மாவுக்கும் கடவுளுக்குமான ஊடற்ற நிலையை அவை உருப்பொருள் உள்ளதனையும் அவதானிக்க முடிகிறது. புலவரது கீர்த்தனைகள் முருகனது குணங்களிலும் வடிவங்களிலும் ஈடுபாடு காட்டுதல், குறை இறைத்தல், தன்னை அர்ப்பணித்தல், இறைவனுக்கு அடிமையாதல், இறைமயமாதல், புராண இதிகாச கதைகளை மீட்டு பேசுதல், தனது துன்ப நிலை கூறல், கந்த வனத்து சூழலை விவரித்தல் முதலாய பல்வேறு அம்சங்களை கொண்டுள்ளன. அப்ப இதுல பிரதான கருத்து என்ன? சிவசம்பு புலவரின் கீர்த்தனைகள் ஈழத்து தமிழ் பாரம்பரிய கவிதை மரபையும் கீர்த்தனை மரபையும் இணைப்பனவாய் அமைந்துள்ளன என்பதுதான் பிரதான கருத்து. சரியா? மற்றதெல்லாம் என்ன? இதுக்கான துணை கருத்துக்கள். அதுல துணை கருத்துக்கள் என்ன சொல்றதுக்கு? ஆன்மாவுக்கும் கடவுளுக்கும் உண்டான ஊட்ட நிலையினை அவை உருப்பெற்றுள்ளதனையும் அவதானிக்க முடிகிறது. அதற்கு இந்த கீர்த்தனைகள், முருகனது குணங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் துணை கருத்தாக வந்திருக்கிறது. சரியா பிள்ளை? ஓகேயா? எழுதுறீங்களா? ஓகே சார்.
ஓகே எழுதியாச்சா? ஆயிஷா மெனால், ஹபீபா, ஹனா, சஃபியா. ரைட், அடுத்தது பாருங்க. ரைட். ஆரிய சக்கரவர்த்திகளின் சேது நாணயங்களில் வனப்பு எழில் பொருந்திய தோற்றமும் அரசர்களது அக்காலங்களில் தொழில் புரிந்த தொழில் வினைஞர்களின் நுணுக்கமான வேலைப்பாட்டிற்கும் திறமைக்கும் எடுத்துக்காட்டாக அமைகின்றன. யாழ்ப்பாணத்து மக்கள் பிற்காலங்களைப் போல் ஆரிய சக்கரவர்த்தியின் காலத்திலும் தங்க நகைகளை பெரிதும் பயன்படுத்தினார்கள். அதனால் நகைகளை செய்யும் தொழில் சிறப்பு பெற்றிருந்தது. தங்களது அழகுபடுத்துவதற்கும் நகைகளை பெண்கள் விரும்பினார்கள். மேலும் சமுதாய நிலைகளிலும் செல்வத்தினதும் சின்னமாக ஆபரணங்கள் விளங்கின. அப்ப இதுல பிரதான கருத்து பாருங்க. யாழ்ப்பாணத்து மக்கள் பிற்காலத்தை போல ஆரிய சக்கரவர்த்தி காலத்திலும் தங்க நகைகளை பெரிதும் பயன்படுத்தினார்கள். அவை சமுதாய நிலையினதும் செல்வத்தினதும் சின்னமாக ஆபரணங்கள் ஆபரணங்கள் விளங்கின. இதுதான் பிரதான கருத்து. இவ்வளவு, மற்றதெல்லாம் துணை கருத்துக்கள். விளைச்சதா பிள்ளை? அப்ப யாழ்ப்பாண மக்கள் பிற்கால காலங்களை போல் ஆரிய சக்கரவர்த்தியின் காலத்திலும் தங்க நகைகளை பெரிதும் பயன்படுத்தினார்கள். சமுதாய நிலையினதும் செல்வத்தினதும் சின்னமாக ஆபரணங்கள் விளங்கின. இதுதான் பிரதான கருத்து. மற்ற எல்லாம் துணை கருத்துக்கள். எழுதும் பிள்ளை.
ஓகே பிள்ளைகள் எழுதிட்டீங்களா? ஓகே, அடுத்தது பாருங்க கலை சொற்கள். இதுல ஒரு ஒன்றோ ரெண்டு கேள்வி உங்களுக்கு எப்பயும் வரும். ஒருக்கா வாசிக்கிறீங்களா இத ஆயிஷா மேனார்? ஆயிஷா சார். வாசிக்கிறீங்களா கலை சொற்கள்? கலை, இயக்கியம், இலக்கியம் தொடர்பானவை. ஈஸ்தெட்டிக்ஸ் அழகியல். ஆர்ச்சிவ்ஸ் ஆவண காப்பகம், சுவடிகள் கூடம். ஆட்டோபயோகிராஃபி தன் வரலாறு. பிப்ளியோகிராஃபி நூலடைவு. கன்செப்ட் கருத்தாக்கம், எண்ணக்கரு. கேரக்டர் கதாபாத்திரம், கதைமாந்தர். கொலம் பந்தி. கொலக்குவலிசம் வட்டார வழக்கு. கிளான் குலம். டிப்ரெஷன் மனத்தளர்வு. எட்டிமாலஜி சொல் பிறப்பியல். ஈகோ தன்முனைப்பு. ஃபேபிள் நீதிக்கதை. ஃபிக்ஷன் புனைவு. ஃபோக்லோ நாட்டாரியல் நாட்டுப்புறவியல். ஃபோம் வடிவம். ஐடியலிசம் கருத்து முதல்வாதம். லொஜிக் தர்க்கம். லிரிக் பாடல் வரி. மித் தொன்மம் புராணிகம். மெத்தடாலஜி முறைமை. நான்-ஃபிக்ஷன் புனைவுசாரா. நரேட்டர் கதை சொல்லி. நொவெலட் குறுநாவல். பொயட்டிக்ஸ் கவிதையியல். பெம்ஃப்லெட் துண்டு பிரசுரம். ப்ரொலோக் முகவுரை. ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு. சிம்பல் குறியீடு. ட்ரெஜடி துன்பியல். தீம் கரு தொனிப்பொருள். ஒர்க்ஷாப் பயிலரங்கு. வேலையமர்வு. ஓகே ரைட். இது வரைக்கும் பிள்ளைகள் எழுதி கொண்டு வாங்க. ஒருக்கா 2 தரக்கா வாசிச்சிங்கன்னா பாடம் வந்துடும். என்ன கேள்வி வரும்னா இது தந்ததுல கலை சொல்ல என்னன்னு கேட்டுத்தான் கேள்வி வரும். இந்த முறை வந்த கேள்வி என்ன நாங்க நேற்று பார்த்தோம்? மாஸ் கல்ச்சரா வந்துச்சு. என்னம்மா சென்சஸ் இந்த முறை வந்தது ஓஎல்ல மாஸ் கல்ச்சர் தானே? மாஸ் கல்ச்சரா வந்துச்சு. தொகை தொகை சென்சஸ் ஓகே ஓகே சென்சஸ் வந்துச்சு என்ன? ரைட் ஓகே. அப்ப இதை எழுதி கொண்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நோம்பு காலத்துல 1 hour கிளாஸ் தான் நடக்கும். ஓகே, அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். பிள்ளைகள் ஃபீஸ் ஏரியஸ் இருக்கிறார்கள், ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிருங்க.